ஸ்ரீதிவ்யா பிறப்பு ஏப்ரல் 1, 1993. ஒரு இந்திய நடிகை. இவர் முதன்மையாக தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் பணிபுரிகிறார். ஸ்ரீதிவ்யா தனது 3 வயதில் தனது வாழ்க்கையைத் தொடங்கினார். அவர் குழந்தைகள் படமான பாரதி 2006 இல் முன்னணி நடிகையாக நடித்தார். அவர் தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு ரவி பாபு இயக்கிய தெலுங்கு காதல் படமான மனசாராவில் கதாநாயகியாக அறிமுகமானார். ஆனால் அந்த படம் தோல்வியடைந்தது. பின்னர் அவர் மாருதி இயக்கிய பஸ் ஸ்டாப் 2012 படத்தில் பிரின்ஸுடன் இணைந்து நடித்தார். இது பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து மல்லேலா தீரம் லோ சிரிமல்லே பூவு என்ற படத்தில் அவர் ஒரு எழுத்தாளரை காதலிக்கும் ஒரு தனிமையான மனைவியாக நடித்தார். அவரது நடிப்பை பற்றி தீந்து எழுதியது, அவர் மிகவும் அழகாக இருக்கிறார், பருத்தி புடவைகள் அவளில் உள்ள அழகை வெளிப்படுத்துகின்றன. idolbrain.com எழுதியது, ஸ்ரீதிவ்யா ஒரு இலட்சியவாத மற்றும் சுதந்திரமான பெண்ணின் கதாபாத்திரத்தை எடுத்துக்காட்டுகிறார். அவர் சிறப்பாக நடித்தார், மேலும் கைதட்டலுக்கு தகுதியானவர். 2011ஆம் ஆண்டு தனது முதல் தமிழ் படமான நாகர்புரத்தில் நடித்தார். என்ஜாய் படத்தின் தாமதம் காரணமாக அவரது தமிழ் அறிமுகமானது. பொன்ராம் இயக்கிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக இருந்தது. ஸ்ரீதிவ்யா தனது நடிப்பிற்காக விமர்சகர்களிடமிருந்து மிகவும் நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றார். பரத்வாஜ் ரங்கன் எழுதினார், நடிகை நல்லவர், அவருக்கு மொழி தெரியும், எதிர்வினை ஷாட்டை எப்படி செய்வது என்று தெரியும், மேலும் அவர் இந்த சூழலில் சேர்ந்தவர் போல் இருக்கிறார். தமிழ் சினிமா அவரை என்ன செய்கிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியது, ஆனால் உண்மையான ஆச்சரியம் என்னவென்றால் அறிமுக நடிகை ஸ்ரீதிவ்யா. அவர் வெளிப்பாடாக இருக்கிறார், மேலும் நன்றாக உதட்டசைக்க முடியும். இது இன்றைய நம் பெரும்பாலான கதாநாயகிகளுக்கு இல்லை. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது, லதாவைப் போலவே அறிமுக நடிகை ஸ்ரீதிவ்யா நன்றாக உணர்ச்சி வசப்படுகிறார். கதாபாத்திரத்தில் அப்பாவித்தனம், வசீகரம் மற்றும் குறும்புத்தனத்தை ஊற்றுகிறார். 2014ஆம் ஆண்டில் அவர் சுசீந்திரனின் ஜீவா மற்றும் வெள்ளைக்காரத்துறை ஆகிய 2 தமிழ் படங்களில் தோன்றினார். 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் பல படங்களில் நடித்தார். 2017க்குப் பிறகு அவர் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு 2022 இல் ஜன கண மன மூலம் மீண்டும் வந்தார். இது அவரது மலையாள அறிமுகத்தை குறித்தது.